ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாக முட்டை, கண்டென்ஸ்டு மில்க் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு ஒரு டேஸ்டியான புட்டிங் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு இது போல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது போல் சிம்மில் வச்சு நம்ம வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டி விடுற மாதிரி தான் இருக்கும். அதனால ஒன்றும் இல்லை, இது போல் லைட்டாக நம்ம அழுத்தி விட்டுட்டு வறுத்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் வந்து இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். அந்த சூடு கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறமா இது கூட பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கட்டிங்கெலாம் இல்லாதது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ண மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குட்டி குட்டி கட்டிங்கெலாம் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான க்ரீமியான பேட்டராக நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். மொத்தம் 3 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கூடவே வந்து இது கூட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த பதம் வந்து திக்காக வர வரைக்கும் நம்ம கை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா தான் கட்டி பிடிக்காமல் நல்லா க்ரீமியாக வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ரெடியாகி வந்திருக்கு. ஒரு 5-6 நிமிஷம் போல் தான் ஆகும். இது ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகிற வரைக்கும் வச்சுருக்காதீங்க. இது போல் நல்லா ஃப்ளோயிங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து புட்டிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எக்கெலாம் சேர்த்து செய்கிற மாதிரியே இருக்கும். மாவு மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுக்கும்போது நல்லா பதமாக வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுல்லையோ இல்லை ஒரு பிளேட்டுக்கும் மாற்றி எடுத்துக்கோங்க. இது போல் குட்டி குட்டி பவுலில் மாற்றி கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மாற்றிட்டு இதை வந்து நல்லா சூடு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும். அது அப்படியே இருக்கட்டும், செட் ஆகி வரட்டும். இது போல் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இடையில வந்து ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் கரெக்டாக வந்துடும். இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இது போல் நல்லா கட்டிங்கெலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருங்க. இப்போ இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா பரவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே இடத்துல குவிசலாம் இல்லாமல் நல்லா பரவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. நம்ம கரண்டிலாம் வச்சு எதுவுமே வச்சு கலந்து விட தேவையில்லை. சர்க்கரை கொட்டிட்டு அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா இது போல் சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். இது போல் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா லைட்டாக கரண்டி வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போயுமே ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு கேரமல் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை வந்து மெல்ட் ஆக ஆரம்பித்து நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணவே பண்ணாதீங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக வரும். உங்களுக்கு இல்லைன்னா கட்டி பிடிக்கும். இப்போ இது போல் சர்க்கரை வந்து நல்ல கோல்டன் கலரில்
கேரமலைஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரமலைஸ் ஆனது வந்து கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு கேரமல் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸிங்கை ஆட் பண்ணி நல்லா கலக்கணும். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸிங்கை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா அடியில் போய் நல்லா திக்காக உறைஞ்சி நிற்கும். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து சீக்கிரமாக கட்டி பிடிச்சிரும். அதுக்காக இதை வந்து கையெடுக்காமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு க்ரீமியாக வரும். ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. இது கூட வந்து ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வேணும். ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்கட்டும். இப்போ வந்து இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதத்தில் வரணும். அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் இதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வந்திருக்கு. நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிலையும் இருக்குது. நல்ல ஒரு டார்க் கலரில் வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டிங் மேலே இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறி மேலே உறைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இதை நம்ம வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு நல்லா டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இப்போ கேரமல் சிரப்பி மேலே நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா செட் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெளியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் போல் நல்லா செட் ஆகணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1 ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கனாலும் ஒரு டேஸ்டியான புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.